ஃபர்ஸ்ட் ஸ்மாக்டவுன் ஆரம்பிச்சோடனே போன வாரம் கன்ஃபார்ம் பண்ணோடனே உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நயோமி அண்ட் பெனிகே பிளேயர் வர்சஸ் நயா ஜாக்ஸ் அண்ட் கேண்டிடேட் இவங்களுக்குள்ள மேட்சஸை போட்டு ப்ரோமோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சோலோ சிக்கா ட்ரைபிள் சீஃப் சோலோ சிக்கா, அதுக்கப்புறம் வந்து பிளட் லைனோட வருவார். பிளட் லைன் வந்து 6 மேன் டேக் டீம் மேட்ச்க்காக வருவாங்க. ஆனால் வரும்போதே வந்து சோலோ சிக்கா வந்து இந்த வாட்டி ரோமன் ரிங்ஸை தாக்கி பேசுவார். ரோமன் ரிங்ஸ் உனக்கு ஒத்தைக்கு ஒத்த மேட்ச் வேணும் தானே, ட்ரைபிள் சீஃப் மேட்ச் தானே வேணும், நீ ஒத்தைக்கு ஒத்துவா, என் பக்கத்தில் பிளட் லைன் வரமாட்டாங்க, உன் பக்கத்தில் உன்னோட பிளட் லைன் ஜே ஜிம்மி பால்குமன் இல்லாமல் நீ வந்து பாரு, ஜனவரி 6ஆம் தேதி நான் தான் ஜெயிச்சு போக போகிறேன், நான் தான் வரும்போதும் ட்ரைபிள் சீஃபாக வருவான், போகும்போதும் ட்ரைபிள் சீஃபாக போவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல ட்ரீம் மேக்கர் ட்ரை வருவார். ட்ரீம் மேக்கர் ட்ரை வந்து என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, சோலோ சிக்கா நீ ஏற்கனவே என்னோட சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கிறத நீ கெடுத்து விட்ருக்க, இருந்தாலும் இப்போ உனக்கும் ரோமன் ரிங்ஸ் எதிரி, எனக்கும் ரோமன் ரிங்ஸ் எதிரி, அதனால நீ ரோமன் ரிங்ஸை சீக்கிரம் முடிச்சு அனுப்பி வைய, நான் ரோமன் ரிங்ஸ் கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரொமோ கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அங்கே 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ட்ரீம் மேக்கர் இருக்கு அட்டி விழும், பயங்கரமான அட்டி விழும். யாருன்னு பார்த்தா ஜிம்மி வந்து ட்ரீம் மேக்கர் அந்த நடக்க முடியாமல் நடந்துட்டு இருந்த வாக்கிங் ஸ்டிக்கே வச்சு அட்டின்னு அட்டிப்பாரு, அட்டிச்சு துவச்சி எடுப்பாரு, பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணி அப்படியே வந்து கமெண்ட்ரி டேபிள் சைடு இல்லையா ஆடியன்ஸில் பக்கம் அடிச்சு துரத்தி இழுத்துட்டு ஓடிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே 6 மேன் டேக் மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்சுக்கு எல்ஏ நைட்டு, அதுக்கப்புறம் ஆண்ட்ரே, அதுக்கப்புறம் வந்து அப்போலோ கிறிஸ் எல்லாருமே வந்துடுவாங்க, வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆனோடனே ஆண்ட்ரே, அப்போலோ கிறிஸ், அதுக்கப்புறம் எல்ஏ நைட் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் வந்து 2 டீமும் மாறி மாறி ஓரளவுக்கு நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு கட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்ஏ நைட்டு வந்து வெளில இருந்து சூசைட் டைவ் அப்படியே ரிங்கில் இருந்து சூசைட் டைவ் போட போகிற அந்த இடத்துல அந்த இடத்துல கமெண்ட்ரி டேபிள் பக்கம் டக்குன்னு ஷாக்கிங்காக யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஷின்சி நாகமுரா வந்து எல்ஏ நைட்டை அட்டாக் பண்ணால் இதை பயன்படுத்திக்கிட்டு பிளட் லைன் இந்த மேட்சை வந்து முடிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மேட்சை முடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அப்போலோ ஃபினிஷர் போட்டு அப்படியே டைம் போட்டு சப்மிஷன் போட்டு லாக் பண்ணியிருப்பாரு, அவரை உள்ள விட்டு அடிச்சு, அதுக்கப்புறம் வந்து அப்போலோ கிரிஷுக்கு ஒரு பாட்டம் மூவை போட்டு, அதுக்கப்புறம் வந்து சோலோ சிக்கா அப்போலோ கிரிஷுக்கு வந்து தன்னோட தம் ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை முடிச்சிருவாரு. பிளட் லைன் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பிளட் லைன் வந்து சின்சியர் நாகமுரா உதவியோட வின் பண்ணியிருக்கிறாங்க. பிளட் லைனுக்கு இவங்களுக்கு ஒரு போகிற ஃபீல்டு வந்து எங்கே முடிய போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறோம். இது ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான இப்போ ஃபீல்டாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் டை டீம் சீட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி மோட்டார் ஸ்டேஜ் மிஷின்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேக் ஸ்டேஜில் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடந்த வீடியோ அவங்க யூஎஸ் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதுக்கப்புறம் எடுத்த ஸ்பீச்சை காமிப்பாங்க, உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, ஒரு இருட்டான இடத்துலேருந்து கெவின் ஓன்ஸ் பேட்டி கொடுப்பாரு. கெவின் ஓன்ஸ் நான் எதுக்கு அவனை அட்டாக் பண்ண கோடி ரோட்ஸை மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த WWE உள்ள மேனேஜ்மெண்ட் உள்ள எல்லாருமே வந்து அது மட்டும் இல்லாமல் ரெஃப்ரி முதற்கொண்டு என்ன ஸ்க்ரூ பண்ணிட்டாங்க, நான் ஜெயிக்க வேண்டியதை கெடுத்து விட்டாங்க, நான் ஸ்டன்னரை போட்டால் ரெஃப்ரி வந்து வெளில போய் கடந்தாரு, அதனால வந்து ஆடியன்ஸ் 6 முறை என்னப்போ கூட நான் வந்து ஜெயிக்க முடியல. இந்த இடத்துல ஆடியன்ஸ் எண்ணிட்டு இருந்தாங்க, ரெஃப்ரி அந்த இடத்துல இருந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், அதனால ரெஃப்ரி என்ன ஏமாத்திட்டாரு. அதனால தான் நான் அந்த வெறியில் தான் கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ண, கோடி ரோட்ஸை பழி வாங்கினேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் நான் தான் சாம்பியன் அப்படின்ற மாதிரி ப்ரோமோ கொடுப்பாரு. அடுத்த என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கிரேசன் வாலர் எஃபெக்ட்டுக்காக பிராண்ட் ஸ்ட்ரோமனை போன வாரமே அழைச்சிருப்பாங்க. அதுக்காக பிராண்ட் ஸ்ட்ரோமன் வருவார். பிராண்ட் ஸ்ட்ரோமன் எப்படி வருவார்னு கேட்டிங்கன்னா, சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு வருவார். பிராண்ட் ஸ்ட்ரோமன் உள்ள வந்தோடனே பேச ஆரம்பிச்சாங்க, எங்ககிட்ட அறிவு இருக்குது, உங்ககிட்ட பணம் இருக்குது, நம்ம 2 பேரும் இணைஞ்சிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாரு. இதை கேட்டு கடுப்பான பிராண்ட் ஸ்ட்ரோமன் வாயை உடச்சிடும், தேவையில்லாமல் இங்கே பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கார்மெல் ஹைஸ் போன வாரம் தோற்றதுக்காக மீண்டும் வந்து இந்த வாரம் மேட்ச் கேட்பார். ரீமேட்ச் கேட்குற கார்மெல் ஹைஸ் வந்து ரீமேட்ச் கேட்கறதுக்கு நக்கல் பண்ணிக்கிட்டே வருவார். யாருன்னு கேட்டிங்கன்னா, பிராண்ட் ஸ்ட்ரோமன். போன வாரம் நான் ரெடி ஆகல, அதனால நீ ஜெயிச்சுட்ட, இந்த வாரம் நான் ரெடியாக இருக்கிறேன், இப்போ வரையா மேட்சுக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாரு. கடுப்பான பிராண்ட் ஸ்ட்ரோமன் அப்படி ஸ்டேஜில் இருந்து ஒவ்வொன்று தூக்கி விட்டு எறிஞ்சிடுவார். விட்டு எறிஞ்சுன்னா அதுக்கு கிரேஷன் வளரும், அஸ்டின் தெரி வெளில போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச்சில் வந்து 2 பேருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து கார்மெல் ஹைஸ் வந்து சீட் பண்ணி ஜெயிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். இது சீட் கிடையாது, பிரெயினை யூஸ் பண்ணி ஜெயிச்சிட்டார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 கவுண்ட் என்ற வரைக்கும் வெளில அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க 2 பேரும். 10 கவுண்ட், அதாவது 9 கவுண்ட் முடிஞ்ச உடனே பிராண்ட் ஸ்ட்ரோமன் உள்ள தூக்கி போட்டுட்டு கார்மெல் ஹைஸ் உள்ள தூக்கி போட்டு உள்ள ஏறலான்னு பார்த்தா, ஆனால் அதில் 10 கவுண்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணிடுவார். வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, கார்மெல் ஹைஸ் வின் பண்ண பிராண்ட் ஸ்ட்ரோமனால நம்ப முடியல, என்னடா இது நம்ம போய் தோத்துட்டோமே அப்படின்ற மாதிரி தான். ஆனால் இந்த மேட்ச்ல பிராண்ட் ஸ்ட்ரோமன் தோத்துட்டாரு கிளியரா. தோத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கொஞ்ச நேரம் ஷாக்கிங் அனுப்பாரு. கார்மெல் ஹைஸ் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக 1-1 இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அடுத்த கட்டமாக பிராண்ட் ஸ்ட்ரோமன் கார்மெல் ஹைஸை துரத்திக்கிட்டே விடுவார். ஜெயிச்ச கார்மெல் ஹைஸ் என்ஜாய் பண்ணிக்கிட்டே போவார். ஆடியன்ஸ் சைடில் துரத்திக்கிட்டே விடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ஏற்கனவே வந்து நயா ஜாக்ஸும் அதுக்கப்புறம் வந்து கேண்டிலேரும் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மோத போகிறாங்க. டிஃபனி ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க.
என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீ பேக் ஸ்டேஜ்லேயே உட்காந்து பாரு, நாங்கள் ஜெயிக்கிறது எப்படின்றது, எப்படி ஜெயிக்கணுன்றதை நீ பார்த்து தெரிஞ்சுக்கின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பிரான் ஸ்ட்ரோமன் கார்மெலோ ஹைஸை தேடிட்டு போயிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல வந்து கேள்விக்கிட்டு இருப்பாரு. ஆங்கிள் கிராஸர்ட்ட பதில் கேட்பாரு. ஆங்கிள் கிராஸர் ஸ்ட்ரைட்டாக போங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பிரிட்டி டேட்லி வந்து எங்களோட மியூசிக் ஷோக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. அது வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல பின்னாடியே பார்த்தீங்கன்னா கார்மெலோ ஹைஸ் ஸ்டீல் சேரால் பிரான் ஸ்ட்ரோமன் அட்டாக் பண்ணிட்டு ஓடிடுவார். அடுத்து என்ன மேட்ச் நடக்கும்னு கேட்டிங்க, டை டீமை சேர்ந்த ஜானி கெர்கோ வர்சஸ் மோட்டார் சிட்டி மிஷின் கன்னை சேர்ந்த ஆக்சுவலி இவங்க 2 பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் வந்து ஏற்கனவே வந்து இந்த ஷோவோட மிட்ல கன்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து 2 பேருமே தனியாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜானி கெர்கோ சப்போர்ட்டாக டொமோசோ ஜாமோ வந்திருக்க மாட்டார். மோட்டார் சிட்டி மிஷின் கன் சப்போர்ட்டாக அவங்க டீம் மெம்பர்ஸும் வந்திருக்க மாட்டாங்க. அதனால இந்த மேட்ச் சிங்கிள்ஸ் மேட்ச் தான் நடக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்து திடீர்னு பார்த்தா டொமோசோ ஜாம்போ உள்ள வந்து ஜானி கெர்கோ சப்போர்ட் பண்ணுவார். அந்த பார்த்துக்கிட்டு இருந்த மோட்டார் சிட்டி மிஷின் கன்னோட டீம் மெம்பரும் வருவாங்க. வந்த உடனே அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருப்ப துரத்திக்கிட்டு இருக்க. அந்த நேரத்தில் இதை பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஜானி கெர்கோ அப்படியே இந்த மேட்சை ரோல் பின் பண்ணி வின் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச்சில் வின் பண்ணி அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிட்டாரு. மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க இந்த மேட்ச்சில் அவங்க தோத்ததுக்கப்புறம். அடுத்து நம்ம ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட் வந்துடும். ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட் என்ன மேட்ச் நடந்துச்சிங்க, டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச், உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் வந்து யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா பெனிகா பிளேயர் அண்ட் நயோமி வர்சஸ் அதுக்கப்புறம் கேண்டிலே ரே அண்ட் நயா ஜாக்ஸ் இவங்களுக்குள்ள மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேக் ஸ்டேஜில் நின்று பார்க்க சொன்னதால் டிஃப்னி சட்டன் டிவியில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மேட்ச்சில் வந்து 2 டீம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு கட்டத்தில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக பேக் ஸ்டேஜில் இருக்க வேண்டிய டிஃப்னி சட்டன் அங்கே வருவாங்க. ரிங் சைடு வந்துருவாங்க. ரிங் சைடு வந்து ஒரு கட்டத்தில் வந்து நயா ஜாக்ஸ் ஹெல்ப் பண்ணுற பேரில் நயா ஜாக்ஸ் ப்ரீஃப் கேஸை கேட்குற நேரத்தில் ரெஃப்ரி பார்க்காத நேரத்தில் கேட்கும்போது கொடுக்காம ரெஃப்ரி பார்க்குற நேரத்தில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதை வச்சு அட்டாக் பண்ண போறியான்னு ரெஃப்ரி கேட்டு அது அங்கே கொடுக்க சொல்லுவார். இதை பயன்படுத்திக்கிட்ட பெனிகா பிளேயர் வந்து நயா ஜாக்ஸ் ஒரு கிக் விடுவாங்க. அந்த கிக்கு மூலியமாக அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கேண்டிலே வச்சு அதுக்கப்புறம் வந்து பின் பண்ணி பார்ப்பாங்க நயோமி. அப்பயும் முடியாது. அதுக்கப்புறம் கேண்டிலேவுக்கு தன்னோட ஃபினிஷரை போட்டு டைவிங் ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை வந்து முடிச்சு வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணோடனே டேக் டீம் சாம்பியனை முதல் முறையாக வாங்குறாங்க. இது வரைக்கும் அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெனிகா பிளேயர் தான் 2 சாம்பியனையும் வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த பெல்ட் ஜாக் கிரிகளோடது, அதனால் அவங்க வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த பெல்ட்டை அஃபிஷியலாக வந்து நயோமி வாங்கிட்டாங்க. இப்போ நயோமி டேக் சாம்பியனா ஆயிட்டாங்க. இந்த மூமெண்ட் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக நடந்துச்சு. இந்த மூமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தோத்து போன நயா ஜாக்ஸ் ரொம்ப கோவத்தோட இருந்தாங்க. யார் மேலனா டிஃப்னி ஷர்டன் மேல. டிஃப்னி ஷர்டன் அப்படியே பயந்துகிட்டு இருந்தாங்க. இதோட ஸ்மாக் டவுன் முடிஞ்சு. இதை பத்தி உங்களுக்கு கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க.